நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பழனி. பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், தேவிகா, S.S. ராஜேந்திரன், R. முத்துராமன், T.S. பாலையா, M.R. ராதா, நாகேஷ், ஸ்ரீராம், புஷ்பலதா, சிவகாமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. G.V. ஐயர் அவர்களின் கதைக்கு M.S. சோலைமலை அவர்கள் வசனம் எழுதியிருந்தார். மெல்லிசை மன்னர்கள் இசையமைக்க பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். பாரத மாதா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் திரு A.P. சின்னப்பன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணார். கன்னட மொழி வெற்றி படமாக பூதனா அப்படின்ற படத்தை தழுவிதான் பழனி திரைப்படம் உருவானது. அந்த படத்தை பிரபல இயக்குநர்களான G.V. ஐயர் மற்றும் P.S. கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இயக்கியிருந்தாங்க. கன்னட சூப்பர் ஸ்டார்களான ராஜ்குமார், கல்யாண்குமார் மற்றும் உதயகுமார் ஆகிய 3 பேரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமாகும். இந்த படம் வினோபாபா அவர்களின் பூதான் இயக்கத்தை அடிப்படையாகவும் எழுத்தாளர் K. சிவராம் கரந்த் அவர்களின் சொம்மன டூடி அப்படின்ற நாவலையும் தழுவி உருவானது. நாவலின் உரிமையை நேரடியாக தரமறுத்த எழுத்தாளர் K. சிவராம் கரந்த் அந்த கதையை அடித்தளமாக வைத்து திரைப்படம் எடுக்க அனுமதி அளித்ததாக உதவி இயக்குநராக பணியாற்றிய திரு S.K. பகவான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த கண்ணையா கேட்டேன், கண்ணு மொழி மாதிரி கருப்பா இருக்குமே நவாப்பழம், நவாப்பழத்தை கேட்டேன். எங்க? ஓ அதுவா? அது ஆத்தோரத்துல மரத்துல இருக்கும். அங்க இருந்து பறிச்சுக்கிட்டு வந்தனே, அதத்தான் எங்கன்னு கேக்குறேன். பறிச்சுட்டு வந்தவங்க வெச்ச இடத்துல போய் பார்க்கணும். ஏன் வச்ச இடத்துல எடுத்து வந்தா குறைஞ்சு போயிடுவீங்களா நீங்க? அதிகாரம் பண்றவங்களுக்கு கை காலு நல்லா தானே இருக்கு. பாரு, வர வர உனக்கு குறும்பு ரொம்ப அதிகமா போச்சு. இரு, எங்க அண்ணா வரட்டும் பேசிக்கிறவன். இருங்க, எங்க மாமா வரட்டும், நானும் பேசிக்கிறேன். ஐயா, படையெல்லாம் போட்டியா? எல்லாம் தயாரா இருக்கு. ஆனா முக்கியமானதை காணோம்னா என்னையா? நவாப்பழம் இது இருக்கு மாமா. நான் கேட்டது நீ ஏண்டா உன் பொஞ்சாதீங்க. அவங்களுக்கு தலைவலியா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? வேலு, நீ போய் என்னன்னு பாரு. வீட்டுக்கு மருமக சுமங்கலி, அதெல்லாம் சாம்பிராணி போடக்கூடாது. ஓடு ஓடு. தலைவலி என்ன உயிரா போயிடும். எந்திரிச்சு வா. என்னால முடியாது, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ மரியாதை வரப்போறியா இல்லையா? நல்லா வந்து மாட்டிக்கிட்டே இந்த துரியோதன கூட்டத்துக்குள்ள. என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலமோ? வாய மூடு, பேசாம வா. இத உங்க அக்கா மக கிட்ட குடுத்துருக்க கூடாதா? இதுக்கொசரம் தலைவலின்னு படுத்துக்கிட்டு இருந்தவளை புடிச்சு இழுத்துக்கிட்டு வரணுமா? சும்மா அம்மா, அது எங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் எங்க வீட்லயே வளர்ந்த பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, கட்டிக்க விடாது. நீதான் வீட்டுக்கு மருமக, நீதான் கட்டிக்கணும். அண்ணன், இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டே வர மாட்டான். யாரா எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நானும் பாத்துக்கிட்டே வரேன். கொஞ்ச நாள் அவங்க ஒரு மாதிரிதான் இருக்காங்க. மட்டும் மரியாதை கிடையாது. என்னடா எல்லாரும் சேர்ந்துட்டு பேசுறீங்க? ஆமா, அந்த பொண்ணு தான் ஏதோ தலை வலிக்குதுன்னு சொல்லிச்சேன். சரி சரி, நீ சாப்பிட்டு போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்து காமி. மாமா, எதை போட்டாச்சு சாப்பிட வர வர வா. வாய் பிராமு, நல்ல நேரத்துல வந்திருக்கிற. உட்காரு. யாயா, இன்னொரு இலை போடு இப்ராமுக்கு. போடுமா போடு. நான் தான் உங்க நாலோரோட ஐவர் ஆயிட்டனே. பழனி, அண்ணன் தம்பி எல்லாரும் ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிடறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. பிராமணே, இப்படியே காலம் பூரா நாங்க ஒத்துமையா இருக்கணும்னா எங்க பெரிய அண்ணனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எதுக்குடா கல்யாணம்? உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகி உள்ள ஊட்டிக்க பிறந்துச்சுன்னா அதுகளை பாத்துக்கிட்டே என் வாழ்க்கையை ஓட்டி விடுறேன். அப்படித்தான் எங்க சொல்லுங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதுண்டு பின் செல்பவர். பழனி, வழக்கம் போல இன்னைக்கு நீதான் முதல்ல பொன்னேற கட்டினியாமே. ஆமா, குத்தக நிலமா இருக்கும் போதே இப்படி கண்ணும் கருத்துமா கவனிக்கிறாங்களே, சொந்த நிலமா இருந்தா அப்பா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊரு பயிர்களுக்கு என்ன வேலை? மத்தவன் என்ன செய்யறான்னு கவனிக்கிறதா வேலை. இப்ராமு, நான் சொல்றது என்னன்னா, இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த பூமி சொந்தன்னே. நாங்க விவசாய குடும்பம், உழுவறதுக்கு நிலம் இருக்குது. அது குத்தகையா இருந்தா என்ன, சொந்த நிலமா இருந்தா என்ன? அது இல்ல, நமக்குன்னு ஒரு காணி நிலமாவது சொந்தமா இருந்தா தானே உருத்தோட பாடுபட முடியும். இப்ப என்ன நடக்குது? 4 பேரும் மாடா உழைக்கிறோம்.
பண்ணையாருக்கு கொடுத்தது போக பாதி வயதுக்கு தான் கஞ்சி சரியா இருக்கு. ஏலே அப்படிலாம் வேபடாது. மேலி பிடிக்கிறவன் மனசு சுத்தமா இருக்கணும்டா. அப்பதான் காலாகாலத்துல மழை பொழியும், ஊர் நாடு செழிக்கும். அப்போ ஒரு தனி மனுஷன் இந்த ஊரே வளைச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். நாம எல்லாம் அவங்ககிட்ட அடிமையா இருக்கணும். யார அடிமைன்னு சொன்னா? ஏறு பிடிக்கிறவன் யாருக்குமே அடிமை இல்ல. உடன்பிறப்புகளுக்கு இடையேயான பிணைப்பு மற்றும் அன்பு மற்றும் கிராமத்துல விவசாயிகளின் பங்கு ஆகியவற்றை முன்வைத்த முதல் தமிழ் திரைப்படம் இந்த படம். இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றது மற்றும் 100 நாட்கள் ஓடியது. மேலும் அந்த ஆண்டின் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றது. படத்தில் நாயகி உண்டு, ஆனால் நாயகனுக்கு அவர் ஜோடி அல்ல. 2 டூயட் பாடல்கள் உண்டு, ஆனால் அவை நாயகனுக்கு கிடையாது. படத்தில் ஒரு சண்டை காட்சி உண்டு, ஆனால் அது நாயகனுக்கு கிடையாது அப்படின்ற ஆச்சரியம் ஒரு புறம். தமிழகத்தின் உயிர் நாடியான விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வு சார்ந்த பிரச்சனைகளையும் நுனிப்புல் மேய்தல் அப்படின்ற மாதிரி இல்லாம தமிழ் படங்கள் மேம்போக்காக பேசிய காலகட்டம் அது. அப்போது பெரும்பான்மையான உழவர்கள் காணி நிலம் கூட இல்லாமல் கை கட்டி வாய் பொத்தி நிலப்பிரபுத்துவ குத்தகை முதலைகளிடம் கொத்தடிமைகளாக வாழும் அவலத்தை துளியும் பிரச்சார துணியின்றி நேர்மையாக காட்சிப்படுத்திய கதை திரைக்கதை என்னும் ஆச்சரியம் மற்றொரு புறம். இந்த 2 ஆச்சரியங்களும் ஒரு புள்ளியில் சேர்ந்த போது உருவாகிய திரைக்காவியமே பழனி. சரி, எது நடக்கணுமோ அது நடந்து போச்சு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வேலு, இந்த பாரு உன் பொஞ்சாதி வந்தாச்சு. அக்கா, இன்னையில இருந்து நீ உன் பொஞ்சாதியும் தனியா கொடுத்தனப்போ. என்னன்னா என்ன சொல்றீங்க? நாம கூட தனி கொடுத்தன போடுமா? முடியாது முடியாது. முடியும்னு நான் அவங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. வாக்கு கொடுத்தீங்களா? எதை வச்சு வாக்கு கொடுத்தீங்க? என் தம்பிக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த மாதிரி வாக்கு கொடுத்தேன். அது தப்பாப்பா? ஆயா, அவங்க தனியா போறதுக்கு வேண்டிய சாமான் சட்டெல்லாம் எடுத்து வை. தவள அங்கே நில்லு. அண்ணா, என்ன எல்லாரும் முன்கோபின்னு சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு என்னாலதான் சண்டை வந்து நம்ம குடும்ப பிரியும்னு பயந்துகிட்டு இருந்தேன். அந்த பெருமையை நீங்களே தெரிவிட்டீங்களா? நல்லா இருக்குண்ணா, இது நல்லா இருக்கு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகிற கொடுமண்ணா அது. ராஜு, விஷயம் தெரியாம பேசுறியடா. பூனை இருக்க, அது தன் வாயால எலிகளை கவரத்துக்கும் தன் குட்டிகளை கவரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, வேலை தனியா போக நாங்க விடவே மாட்டோம். நீங்க எல்லாம் வேலுவோட வளர்ந்தவனுவோ, நான் வேலுவை வளர்த்த வேண்டாம். அப்படிப்பட்ட நீங்களே இன்னைக்கு தனியா போக சொல்றேன். எதுக்காக? நாம வேலுவுக்கு சகோதரனுங்க, அமிர்தம். ஆனா அந்த பொண்ணு வேலுவோட பொஞ்சாதி. நம்மளோட அந்த பொண்ணுக்கு தான் உரிமை அதிகம். சின்ன ஜெருசு தனியா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? இப்ப எங்க போறாங்க? பக்கத்துல தானே இருக்க போறாங்க. ஒலை மட்டும்தான் தனியா வைக்க போறோம். ஏதோ அந்த பொண்ணு மனசு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சிட்டா அன்னைக்கே ஒத்துமையா இருந்தா போகுது. அண்ணா, உங்களை விட்டு என்னால தனியா இருக்க முடியாதுன்னு அப்படி சொல்லுங்கண்ணா. அப்படியா? சரி, நான் போறேன். வேண்டாம் நானே போறேன். நானே போறேன். உங்களை நான் ராமர்னு நினைச்சேன். நீ என்னைக்குமே எனக்கு பரதம் தாண்டா. என்னைக்குமே எனக்கு பரதம் தான். நடக்கும். மாமா, என்ன இது? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நீங்களே தனியா போக சொல்லிட்டு நீங்களே அழுகிறது நல்லா இருக்கு. என்ன செய்வேன்டா? கடவுள் என்ன சோதிக்கிறான்டா. நான் என்ன செய்வேன்? நாம மறுபடி 4 பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்க போறதில்லை. ஏதோ பிறந்தோம், ஒன்னாவே வாழ்ந்து ஒன்னாவே செத்து போயிடலாம் நினைச்சு ஒருத்தன் என்ன விட்டு போயிட்டான்டா. போயிட்டான். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. இனிமே நீங்க என் கூட பேசாதீங்க, என் கூட பழகாதீங்க, என் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடாதீங்க.
நாளைக்கு நீங்களும் வேலை மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது 3 தம்பிக்கு, ஆனா ஒரே ஒரு மனசு தானடா எனக்கு இருக்கு. அண்ணா அண்ணா, உங்க மேல நாங்க வச்சிருக்கிற ஆசை இருக்கு. அதுக்கு முன்னால மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாமே தூசு. என்ன தூசு? நம்ம பெற்ற தாய் மேல ஆணையா சொல்றேன் அண்ணா, நாங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டோம். பழனி திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் PB ஸ்ரீனிவாஸ் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துள்ளன. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். மண்ணிலே தங்கம் உண்டு, மணியும் உண்டு, வைரம் உண்டு, கண்ணிலே ஆணை செய்யும் கைகள் உண்டு, வேலை உண்டு, நெஞ்சிலே ஈரம் கொண்டு, பாசும் கொண்டு, பசுமை கொண்டு, பஞ்சமும் நோயும் இன்றி பாராடும் வலிமை உண்டு. சேராத செல்வம் இங்கு சேராதோ, தேனாறு நாட்டில் எங்கும் பாயாதோ. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா. அண்ணன் தம்பி நால்வர் உண்டு, என்ன வேண்டும் கேளம்மா, அறுபடை காலம் உந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா. போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துள்ளதா. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். கைகட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு, பொய் சொல்லி பிச்சை பெற்றால் அன்னை பூமி கேலி செய்வாள். தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, ஏர் கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது, போர் செய்யும் வீரன் ஏது. இந்த படத்தின் தலைப்புகள்ல எந்த கலைஞருக்கும் எந்த பெருமையும் இல்லை. அதற்கு பதிலாக அது தொழில்நுட்ப வல்லுநர்களின் பெருமைகளை காட்டியது. விவசாயிகள் கிராமத்துல எப்படி இருக்க வேண்டும், நகர மக்கள் உணவை பெரும் வகையில் நிலங்களை எவ்வாறு பயிரிட வேண்டும் அப்படின்றது பற்றிய ஒரு தீவிரமான கருத்தை இந்த படம் முன்வைக்குது. உழவு தொழிலாளியின் வியர்வை வாசனையை மண் வாசனையுடன் கலந்து 55 ஆண்டுகளுக்கு முன் உழவர் தினத்துல வெளியான திரைப்படம். ஏரி கரையும் மேலே பொறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே,
அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. சின்ன மாமா என்ன வந்து 7க்கு அப்புறம் என்ன? ஐயோ மண்டு மண்டு, 7க்கு அப்புறம் என்னன்னு தெரியல. 7க்கு அப்புறம் 8. உங்க தலையில குட்டு. என்னங்க இந்த காவேரி வந்து அதாவது 7க்கு அப்புறம் என்னன்னு சின்ன மாமா கேட்டுச்சு. நான் 8ன்னு சொன்னேன். உன் தலையில குட்டுன்னு குட்ட வருது மாமா. ஐயோ கதையை மாத்திட்டா. ஓடாங்கிட்டு இருக்கு பாரு. இது என்ன மாமா? உங்களுக்கு துணிமா? எனக்கு உனக்கு தான் முதல்ல வாங்கினேன். பாரு இப்ராம சொன்னாரு, இதான் பட்டணத்து பொண்டு எல்லாம் கட்டிக்கிறாவளா? இப்ப கட்டிக்க. எலை தம்பி, என்னண்ணா? இது உனக்கு, இது முத்து பயலுக்கு, எனக்கு. நல்லா இருக்கு. என்ன வேலன் பொண்ணு வாங்கலையா? வேலுக்கு இருக்குடா, தனியா கொடுத்து இருக்கிற பையனுக்கு நாம எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அவனுக்கு நமக்கு என்னடா உறவு இருக்கு? என்ன இப்படி பேசிட்டு? யாரா கிறுக்கு பைய? எத்தனை காலத்துக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும் அவனுக்கு? இதெல்லாம் ஏதுங்க? உங்களுக்குன்னு உனக்கு எனக்கும் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களை என்னமோ நினைச்சேங்க. நீங்க இந்த மாதிரி எப்போ நடந்துகிட்டா நான் எங்க வருத்தப்பட போறேன்? கேட்டீங்களா? 100 ரூபாய்க்கு வேலை வேட்டி சேலை வாங்கியிருக்கு. அது தேவை 100 ரூபாய். எங்கேயாவது கடன் தானே வாங்கியிருக்கணும். தனி கொடுத்து நடத்துறது குடும்ப நன்மைக்கடான்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? சும்மா கடடா. உன்னை விட குடும்பம் எப்படி நடத்தணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நீ ஏன் கடந்து துடிக்கிற? ஆமா துடிக்கிறேன். ஏன் துடிக்கிறேன்? உங்களால உலகமே தெரியாத வேலை பறிகொடுத்தவே நினைச்சு துடிக்கிறேன். பெண்டாட்டி ஆசை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி மத்தவங்க கிட்ட பல்ல காட்டு கடனை வாங்கிட்டு நாளைக்கு முச்சந்தில நிக்க வேண்டிய கொடுமையை நினைச்சு துடிக்கிறேன் நான். எனக்கு இருக்கு வாடா குந்துடாங்க. உனக்கு விஷயம் தெரியாது. உனக்கு மட்டும் என்ன, அந்த பொண்ணு கூட தெரியாது. தெரிஞ்சிச்சு வேலு பையனை போட்டு கொட்டா கொடன்னு குறைஞ்சு விடுவான். நான் தான் வெளியே தெருவ சொல்லாதேன்னு சொல்லி இப்ராம் கடையில இருந்து 50 துணி அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். நியாய விலை கடைகளின் செயல்பாடின்மையால் விளையும் குறைபாடுகள், உணவு தானியங்களின் பற்றாக்குறை, அவை பாதுகாக்கப்பட்டு கருப்பு சந்தை வாயிலாக விலை போன அன்றைய சமூக சூழல் ஆகியவற்றை அரசியல் கலப்பின்றி கதையின் சூழலோடு நெருடவில்லாமல் பொருத்திய வகையில் இயக்குனர் பீம்சிங் மக்களின் இயக்குனராக பளிச்சிட்டார். தமிழ் சினிமாவில் கட்டமைக்கப்பட்ட நாயக பிம்பங்கள்ல இருந்து வேறுபட்டு கதையின் நாயகனாக நடிகர் திலகம் தன்னை வெளிப்படுத்திய திரைப்படம். எளிய கிராமிய சாமானியனாக படத்தில் அவர் ஏற்ற பழனி கதாபாத்திரம் அவரது தன்னிகரற்ற நடிப்பாற்றலால் இன்றும் பேசும் பொருளாக இருக்கு. 100 படங்கள்ல கதாநாயகனாக நடித்த பிறகும் நல்ல கதைக்காக தன்னை அர்ப்பணிக்கும் அவரது தொழில் பக்தி அவரின் இந்த 101வது படத்தை சிறப்பு தாங்கி நிற்கிறது. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவங்களுக்கு தான் மானம் இல்லைன்னா நமக்குமா இல்லாம போச்சு. இந்த மாதிரி காரியத்தை செய்துட்டு வாழறத விட நாக்க புடுங்கிக்கிட்டு சாகலாம். இவங்க முகத்துல முடிச்சாலே அஷ்ட தரித்திரமும் ஆபத்திக்குமே. என்னடி இது? நீ பாட்டு வறுத்து கொட்டிட்டு இருக்க? என்ன சமாச்சாரம்? எங்கிட்ட கேக்குறீங்களா? ஊர்ல பேசிக்கிட்டு உங்க காதுல விழல? என்ன பேசிக்கிறாங்க? அத கேட்கும் போதே என் காது செவிடா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். இப்ப அந்த கன்றாவே என்ன சொல்றீங்களா? சொல்றேன். வக அருமை கன்னி காவேரி இல்ல, அவளும் இந்த ஊர் பண்ணையாரும் ரதியே ரதிக்கிளியே ரதிக்கேத்த மம்முதனே. நிறுத்து. இவ்வளவு நாள் கலகத்தை தான் உண்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கலங்கத்தை கூட உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டு, ஆனா ஒரு பெண்ணுடைய கற்ப பழிச்ச பாவத்துக்கு மாத்திரம் பரிகாரமே கிடையாது. இன்னொரு தடவை எங்க காவேரியை பத்தி இந்த மாதிரி பேசின ஒரு நாக்கு 2 துண்டா வெட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. இப்படி எல்லாம் பயப்படுத்தினா ஏன் வாயத்தான் மூட முடியும், ஊரு வாய மூட முடியாது. ஊர்ல 100 குடியானவங்க இருக்காங்க. உங்க அண்ணனுக்கு மட்டும் ஏன் பண்ணையார் 2000 ரூபாய் கொட்டி கொடுத்தாருன்னு கேக்குறேன். பண்ணையாருக்கு சம்சாரம் இல்லாத குறைய இந்த காவேரி தங்கச்சி தீர்த்து வைக்கிறாள்ல. காவேரி எங்க அண்ணன் வீடு வாழப்படாதவளை, இந்த வீட்டையும் தன் மாமன்களை தவிர வேற உலகமே தெரியாதபடி காவேரி அவன் மேல அபாண்டமா பழிய போடுறிய, நீ உருப்படுவியா? ஆமா ஆமா, அவ பெரிய அனுசியா. அவளை சொல்றதால நான் உருப்படாம போயிடுவேன். ஊரு காரி துப்புதுன்னு சொல்ல வந்தா உடம்பு எரியுதாங்க. குடும்பத்துக்கு எடுக்க வந்த அந்த கோடாலிக்காமுக்கு வக்காலத்துவேன். நாகம்மா மறுபடியும் அதை சொல்லாத, நான் மிருகமாயிடுவேன். உன்னை கொன்னுடுவேன். கொல்லுங்க, அடிங்க, நான் பயப்படல. ஆனா காவேரி துப்பு கட்டவன், மானம் கட்டவன், ஒழுக்கம் கட்டவன். ஏது பேசி எனக்கு என்ன தெரியும்? மறைக்காத, சொல்லு. யார் கொண்டு வந்து?
திருட்டுத்தனமா வேற யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? உங்க அண்ணன் வீட்டுலதான் மாடு கண்ணு போட்டுச்சுன்னு கும்மாளம் போட்டாங்களே. கறந்த முதல் பால் தம்பி குடுக்கலாம்னு எங்க அண்ணன் தான் ஆசையா கொண்டு வந்திருப்பார். பேசினத சகிக்க முடியாத அவ சொல்ல கேட்டுத்தான் மனம் நொந்து போய் பேசாம வச்சுட்டு போயிருக்காரு. அண்ணா, நான் என்ன பாவம் பண்ணணும்? இந்த பிசாசு எனக்கு மனைவியா வந்து வாச்சிருக்கான். காவேரி, என்ன மாமா என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, வேலை ஐயோ மாமா, அண்ணன், காலமெல்லாம் அந்த நகத்தை கட்டிட்டு வாழணும்னு உபதேசம் பண்ணீங்களே, அவ பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவளை இப்பதான் வீட்டை விட்டு வரட்டணும். ஏண்டா கோச்சுக்கிறேன்? இப்ப என்ன நடந்து போச்சு? உன் பொஞ்சாதி என்ன சொல்லிட்டா? வீட்டுக்கு பெரியவன் ஒரு தடிப்பைய இருந்தோம், வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் காட்சின்னு பண்ணி கொடுக்காம வீடு வயலுன்னு சுத்திக்கிட்டு இருக்கானே, அந்த பொண்ணை பத்தி ஊர்ல 4 விதமா பேசினா நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேருங்கிறதுக்காக உன் பொஞ்சாதி அப்படி எனக்கு ஞாபகப்படுத்திருக்கிறாடா. ஞாபகப்படுத்திருக்கிறா. அண்ணன், இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கே நம்ம ராத்து பயிருக்கு காவேரிக்கு நிச்சயம். ஆமாடா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.